ஒவ்வொரு காரியங்களை பார்க்கிற பொழுதும் அவரை தேவனையே நினைச்சு அதோட என்ன செய்திருக்கா ஒப்பிட்டு பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. சூரியனே சந்திரனே நீங்க எல்லாம் வெளிச்சு வீசுறீங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் எங்க உள்ளத்துல என்ன செய்திருக்கிற ஆண்டவர் வெளிச்சத்தை தந்திருக்கிறார், ஒளியை தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். அல்லேலூயா. அக்கினியே கல்மலையே சொல்லி அதை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, அக்கினியான கல் மனதை அப்படி அக்கினியாக இந்த கல் மனதை இறுக்கமான கல் மனதை என்ன செய்ய முடியும், அவரால் உடைக்க முடியும் என்று சொல்லி பாடுகிறார். அல்லேலூயா. பிள்ளைகளை வாலிபரை பார்த்து பார்க்கிற பொழுது அவருக்கு என்ன தோணுதுன்னா, உங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தருக்கே கொடுத்து அவரை துதியுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பெரியவர்கள் அவங்க செல்வந்தர்களும் பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன தோணுது, நீங்களும் என்ன செய்யுங்க உங்க செல்வத்தை அவர் பணிக்க கொடுத்து அவரை துதிங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இதோட அர்த்தம் சும்மா அப்படி இப்படின்னு பாடிட்டு இருந்தேன். இப்போ இந்த பாடலை படிக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி படிக்கும் போது ஆண்டவர் வந்து இதுக்கு எனக்கு காட்டினார். அல்லேலூயா. பாருங்க, அவர் ஆள் கடல் சமுத்திரத்தெல்லாம் பார்க்கும் போது அவருக்கு என்ன தெரியுமா தோன்றுது, அலையலையாக இந்த ஆழ்கடல் எல்லாம் அலையலையா இருக்கும் பொழுது அவருக்கு இது மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்கள் செய்வாங்க, இந்த உலகத்தில் எழும்புவார்கள் சொல்லி அவருக்கு தோணுது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, தூதர்களை பார்க்கிற பொழுது என்ன சொல்றது, என்ன நினைக்கிறாரு, பரலோகத்துல நீங்க மட்டும் தான் நிரப்பிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா, எங்களுடைய பரிசுத்தர்களும் இந்தியர்களும் என்ன செய்வாங்க, பரலோகத்தை நிரப்புவார்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த பாடல் பாடுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். சரி, இந்த காலை வேளை கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அவர் ஒருவரே மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் பிரியமானவர். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை என்று சொல்லி பாடுவோம். உற்சாகமாக உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து துதியுங்கள். அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே
அவர் நீடுடி வாழ வேண்டும். அவர் நீடுடியாக வாழ்கிறவர். ஹல்லேலூயா. நித்திய நித்தியமாக வாழ்கிறவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் தேடி வந்து நம்மை மீட்டார். ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. நம்மை அவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய மேய்ப்பராக இயேசு கிறிஸ்து இருக்கிற பொழுது, நம்முடைய மேய்ப்பராக இயேசு கிறிஸ்து இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில குறைவே இல்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய மேய்ப்பராக யார் இருக்கிறார் என்று சிந்திப்போமா? நம்மளுக்கு வழிகாட்டியாக, நமக்கு முன்னே செல்கிறவராக, நாம் சார்ந்திருக்கிறவராக யாரை இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பராக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி இல்லை, குறைவு இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். Yeah.
அற்புதமும் ஆசீர்வாதங்களும். ஹல்லேலூயா. அன்று ஆண்டவர் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்து நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எங்க இருந்து இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களும் 10 அற்புதங்கள் செய்தார். பாத்தீங்களா? ஏன் இப்படி அவ்வளவு அற்புதங்கள் செய்தார்னா, இந்த ஜனங்கள்லாம் உணரணும், நான் தான் உங்களை விடுவிக்கிறேன், நான் தான் என்ன செய்ய உங்களை விடுவித்து வருகிறேன், என்னை நோக்கி பாருங்க, எல்லா கஷ்ட நஷ்டங்களை என்னை நோக்கி பாருங்க. ஆனா அவங்க என்ன செய்யல, அப்படி பார்க்கவே இல்லை. அவங்க பக்கத்துல மோசேவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மோசேவே பார்த்துட்டு முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. படிச்சு பாருங்க, ஒரு இடத்துல கூட ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கவே இல்லை. இப்படி அதனாலதான் அடைச்சல வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாங்க. அப்படி இல்லை. நமக்கு எப்படி இருக்கிறார்? நம்முடைய தேவன் நம்மை வழி நடத்துகிறார் என்றால், நம்ம இயேசு கிறிஸ்து வழி நடத்துகிறார் என்ற எண்ணம் நமக்கு இருக்குமானால், கவலைகள் பாரங்கள் சூழ்ந்திருக்கிற பொழுது நம் தேவனையே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மளுக்கு பதில். ஹல்லேலூயா. அவர்தான் சமாதான சந்தோஷத்தோட வெற்றி வாழ்க்கையை நாம் நடத்த முடியும். ஹல்லேலூயா. எனவே நம்ம அந்த மக்களை போல இல்லாமல் நம் தேவனை நோக்கி பார்த்தவர்களாக எல்லா பிரச்சனையும் பொழுதும் நீங்க அவரை நோக்கி பாருங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை மாத்திரம் செய்து அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையை உற்சாகமாக நீங்க ஒவ்வொருவரும் இப்ப சொல்ல போறீங்க, என் நம்பிக்கையே நீங்க தான், எனது புகலிடமே நீங்க தான், உங்களை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இறுதியில் நம்ம சொல்லுவோம், உண்மைத்தான் நாங்க நம்பி இருந்தோம், அற்புதங்களை எனக்கு செய்தீர்கள் அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடல பாடும்போதுல எனக்கு அப்படி பாடவே முடியாது. கர்த்தர் செய்த அற்புதத்தினால இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு ஆண்டு நம்ம சொல்ல வேண்டாம். அவர் ரெடியா இருக்கார் எப்பனாலும் செய்ய. விசுவாசிக்கிறவங்க என்ன செய்வார்றது, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. எனவே இந்த பாடை நம்ம கொஞ்சம் மாற்றி, செய்தீரப்பா என்னைய உயர்த்தி வச்சிங்களே சொல்லி நம்ம பாடுவோம். இந்த பாடம் அப்படியே அருமையா வரும். ஹல்லேலூயா.